தசரதன் தன் சூரிய குலத்து முன்னோர்களின் பெருமையையும் தனது ஆட்சியின் சிறப்பையும் குரு வசிட்டரிடம் உரைக்கும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. நம்ம கம்பராமாயணத்துல வசிஷ்ட மகரிஷி கிட்ட தசரதன் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முந்தைய பாட்டுல வசிட்டரே தனக்கு எல்லாம்னு நெகிழ்ந்து சொன்ன தசரதன் இப்போ தன்னோட ஆட்சி பத்தியும் தன்னோட குலத்தோட பெருமை பத்தியும் பேச வர்றாரு. ஒரு அரசன் தன் வம்சத்தை எப்படி பார்க்கிறான், தன் ஆட்சியோட வெற்றியை யாருக்கு அர்ப்பணிக்கிறான்? கேளுங்க கம்பனோட வரிகள்ல. எம் குலத் தலைவர்கள் ரவிதன்னினும் தம் குலம் விளங்குற தரணி தாங்கினார். மங்குனர் இல் என வரம்பு இல் வையகம். இங்கு நின் அருளினால் இனிதின் ஓம்பினேன். அடடா, இந்த வரிகள்ல என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு நன்றி உணர்வு! தசரதன் சொல்றான், எம் குலத் தலைவர்கள், எங்களுடைய இந்த சூரிய குலத்தோட முன்னோர்களான ராஜாக்கள். ரவிதன்னினும் சூரிய குலம் தானே அது. ஆனா அந்த குலத்தோட முதல்வனான சூரியனை விடவும். என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? சூரியனை விடவா? ஆமாங்க, சூரியன் வெளிச்சத்தை கொடுப்பான். ஆனா இவங்க தம் குலம் விளங்குற தரணி தாங்கினார். தங்களுடைய குலமே ஒளிர்ந்து பிரகாசிக்கும்படி இந்த உலகத்தை தாங்கினார்களாம். அதாவது வெறுமனே ஆட்சி செய்யலை, தங்களுடைய கடமையை செஞ்சு நீதியை காத்து அறவழியில் நடந்து தன்னோட குலத்தோட புகழையே மேன்மேலும் உயர்த்தினாங்களாம். பூமியை தாங்கினாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களை பாதுகாத்து செம்மையா ஆட்சி செஞ்சாங்கன்னு அர்த்தம். மங்குனர் இல் என. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த முன்னோர்கள் வரிசையில புகழ்ல குறைஞ்சவங்கன்னு ஒருத்தரே இல்லைங்க. எல்லாரும் தலை சிறந்த வீரர்களா அறவோர்களா இருந்திருக்காங்க. வரம்பு இல் வையகம். அப்படிப்பட்ட பரந்த எல்லை இல்லாத இந்த உலகத்தை இங்கு நின் அருளினால், இந்த அயோத்தியிலே இருந்துகிட்டே இதோ உங்களுடைய அருளால்தான். அடடா, தான் செஞ்ச பெருமையை சொல்ல வரும்போதும் அது என்னால இல்லை, என் குருவாலதான்னு சொல்றானே ஒரு அரசன். என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு அடக்கம்! இனிதின் ஓம்பினேன். நான் இனிமையா சிறப்பா எந்த கஷ்டமும் இல்லாம பாதுகாத்து வந்தேங்க. உலகத்தை தாங்கிறது சாதாரண விஷயமா? ஆனா குருவோட அருள் இருந்தா அதுவும் இனிமையா நடக்கும்னு சொல்றார் தசரதன். பாத்தீங்களா நண்பர்களே, சூரியனை விட உயர்ந்தவங்க ஏன் முன்னோர்கள்னு பெருமையா சொல்லி, ஆனா தான் செஞ்ச அதே வேலையை அது என் குருநாதரோட அருளால் தான் இனிமையா செஞ்சேன்னு சொல்றானே. இங்கேதான் கம்பனோட வார்த்தை ஜாலம். அரசனுக்கு இருக்க வேண்டிய பெருமையும் அதே சமயம் குரு மேல இருக்க வேண்டிய பக்தியும் அடக்கமும் அத்தனையும் இந்த 4 வரிகள்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. வரம்பு இல்லாத உலகத்தை தாங்குற வேலையை கூட இனிமையா செஞ்சேன்னு சொல்றதுல அந்த ஆட்சியின் செழுமையும் குருவின் அருளின் வலிமையும் நமக்கு அப்படியே புரியுது. தலைவன் என்பவன் தன் முன்னோரை மறவாமல் தன் குருவை வணங்கி தன் கடமையை இனிதே செய்பவன் என்பதை தசரதன் மூலமா கம்பன் உணர்த்தும் அழகு அற்புதம். அடுத்த பாடலில் இன்னும் என்ன பேசுகிறார் தசரதன்னு பார்ப்போம்.